வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணாங்க பாருங்க, லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்லேயே ஒரிஜினல் ஆன்சர் கீயாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்னோடுக்கான ஆன்சர் கீ வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். பட் ஃபுல் ஆன்சர் கீ வீடியோ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்னோடுக்கான ஆன்சர் கீ இதில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா பி ஜப்பான், ரெண்டாவதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா சி பாப்பு, தேர்டுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1975, ஃபோர்த்துக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஏ அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட், ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் பார்த்தோன்னா சி முண்டார் லிபியன், சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் பார்த்தோன்னா சி டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட், செவன்த்துக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ காட்டன், அடுத்து எயித்துக்கான ஆப்ஷன் பார்த்தா டி தமிழ்நாடு, நைன்த்துக்கான ஆப்ஷன் பார்த்தா பி டெமோகிராஃபி, டென்த்துக்கான ஆப்ஷன் பார்த்தா பி மில்லட்ஸு, லெவன்த்துக்கான ஆன்சர் பார்த்தா சி தமிழ்நாடு, டுவெல்த்துக்கான ஆன்சர் பார்த்தா சி அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸு, அடுத்து 13க்கான ஆன்சர் பார்த்தா வேல்யூ ஆடட் அப்ரோச், 14க்கான ஆப்ஷன் டி 1994. அடுத்து பார்ட் 2 பார்த்தா 2 மார்க் கொஷின். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆன்சர் எழுதிருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செக் பண்ணிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ தயவு செஞ்சு இந்த வீடியோவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. இதுலையாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நான் ஆல்ரெடி சொல்கிறது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சரி வாங்க. அப்போ 15 என்ன கிடையாதுன்னா சீனோ ஜாப்பனீஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீனோ ஜாப்பனீஸ் சாஃப்ட்வேரை இல்லை கொடுத்துக்கிற கொஸ்டின் ஆன்சர் இருக்கக்கூடிய ஆன்சர் வரைக்கும் பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எனி 2 பாயிண்ட் என்னாலே சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 2 பாயிண்ட் என்னாலே ஃபுல் மார்க் ஊற்றுருவாங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து 16க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இம்பேக்ட் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரேட் டிப்ரெஷன் சொல்லிட்டு ஷார்ப் டிக்ளைன் இது கொடுத்துறாங்க. அப்படியே பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். 16க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலியகாரஸை பற்றி பாலியகார் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ பாலிகாரை பற்றி 2 பாயிண்ட் என்னாலே இதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் வச்சிடும். அடுத்து 18க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 டெக்ரோட்டின் ஆஃப் லேப்ஸ், பிரிட்டிஷ் ஆஃப் அண்டர் த டெக்ரோட்டின் ஆஃப் லேப்ஸ். 19க்கான ஆன்சர் இந்தியா இஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கொடுத்துறாங்க. இந்த 2 மார்க்கான ஆன்சரும் பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 20க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டோ வரைக்கும் எந்தெந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன போதும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட் மவுண்டைன் ரேஞ்சஸ்ஸு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் இருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் கண்டிப்பாக வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் 21 பார்ப்போம். 21 என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா டிஸ்டிங் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா எனி 4 நேம் ஆஃப் த 4 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 22 பார்த்தீங்கன்னா 22 ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. ஸ்டேட் த அக்ரிகல்ச்சர் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃப் த இந்தியா. இதில் பார்த்தோம்னா எனி 3 பாயிண்ட் என்னாலே உங்களுக்கு போதும் 2 மார்க் கண்டிப்பாக வச்சிடும். மென்ஷன் த மேஜர் ஆஃப் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. மென்ஷன் த மேஜர் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அதில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் எதுங்க அதே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் வச்சிடும். அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சோசியல் சயின்ஸுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அது சென்டர் மெட்டீரியலும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது டைம் லைனும் மேப்பும். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆகக்கூடிய பசங்களுக்காக டிஸ்டிங்ஸ் வீடியோனும் கியூ ரீசனும் உங்களுக்கு எல்லாம் அப்லோட் பண்ணேன். பட் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் வச்சிருந்தாலே போதும். நீங்கள் 80 அபோவ் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சோசியல் சயின்ஸில் கிரேஸ் மார்க் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கிரேஸ் மார்க் இருக்குது. அதனால் அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணேன். அதனால் நம்ம சேனலை வாட்ச் பண்ணினே இருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நியூ பேட்சுக்கு வேறு ஸ்டார்ட் ஆகும் போது. அதனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வாட்ச் பண்ண சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 24க்கான ஆன்சர் மல்டி ப்ராசஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதில் இனி 2 பாயிண்ட் என்னால் பார்த்தோம். 25 ஒரிஜினல் ஜஸ்டியன் ஆஃப் த ஹைகோர்ட். அது வரைக்கும் போதுங்க. இல்லை எனி 4 பாயிண்ட் ஊற்றுறாங்க. நீங்கள் 2 பாயிண்ட் என்னாலே போதும். நான் ஆல்ரெடி சொன்னதான் 2 மார்க்னா 2 பாயிண்ட் என்னாலே போதும். அது ஆர்கிடெக்சர் ஆஃப் நான் அலைன்டு மூமெண்ட். இல்லை எனி 4 பாயிண்ட் இருக்கு. அப்போ தான் 2 மார்க் கிடைக்கும். அது அக்கார்டிங் டு FAO. இது நான் ஆல்ரெடி சொன்னது செக்யூரிட்டி ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பச்சை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். 28 ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். இது
இன்சைட் கொஷினும் கம்பல்சரியான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏன்னா வெறும் 2 பாயிண்ட் தான், அதனால் நீங்கள் அசல்ட்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 29 வந்து பார்ட் 3 மார்க் 5 மார்க் பார்ப்போம். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 29க்கான ஃபில் இன் த பிளாங்க்ஸோடைய ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர் வந்து என்ன காயத்ரியார் ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ரெகட்டன் கோபால் கிருஷ்ண கோலே. அது மூணாவதுக்கான ஆப்ஷன் வரும்னா நீலகிரி தாகூர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 51A. நான் இது வந்து சிவிசிலேருந்து கேட்குறாங்க 51A. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் வந்து செகண்டரி இஸ் அதர்வைஸ் கால்டு அப்படிங்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் செக்டாரு. அடுத்து 13க்கான ஆன்சர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸோடைய ஆன்சர். அடுத்து 13க்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். 13க்கான ஆன்சர் வந்து ஹைலைட் த professions of the treaty of the Versailles relating to Germany. இல்லை எனி 5 பாயிண்ட் என்னாலே உங்களுக்கு வந்து 5 மார்க் கண்டிப்பாக கச்சிடும். அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 கண்டுக்கிறாங்க. வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் சென்டர் மெட்டீரியல் வந்து சிம்பிளான கீ பாயிண்ட் வரைக்கும் வச்சுருந்தேன். அதில் இருக்கக்கூடிய இதுவே பார்த்துருந்தாலே போதும். இல்லை வந்து எனி 5 பாயிண்ட் என்ன உங்களுக்கு 5 மார்க் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் என்னாலே உங்களுக்கு 5 மார்க் கன்ஃபார்ம் கேரண்டி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டிஸ்டிங்விசிபிலிட்டின்னு வந்தேன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஆல்ரெடி நான் டிஸ்டிங்விசிபிலிட்டினுடைய ஆன்சரும் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உடனே போயிட்டு பாருங்கள். நான் அதில் இருக்கக்கூடிய ஆன்சரும் ஒன்றான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் நான் சொன்ன கீவோட இருக்கேன் இதனால உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக 5 மார்க் வச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துன்னா ரெண்டாவது வந்து அதில் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ரினியூவபிள் அண்டு நான் ரினியூவபிள் சோர்ஸு. ரினியூவபிள் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நத்திட்டேன். அடுத்து நான் ரினியூவபிள் சோர்ஸும் நான் நத்தினேன். கியூரிஸ் இருந்தாங்கன்னா மவுண்டன்ஸ் ஏர் கூலர் தென் பிளைன்ஸு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து 33 வந்துன்னா 19th century ரீஃபார்மர்ஸ் டுவர்ட்ஸ் தி காசஸ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு 6 பாயிண்ட் என்னாலே இது கொஞ்சம் 5 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பெரிய பிக் கொஷின் சொல்லலாம் 5 மார்க் பொறுத்த வரைக்கும். பெனின்சுலா ரிவர்ஸ் பற்றி வந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணம். ஏன்னா பெனின்சுலா ரிவரை பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகமாக நீங்கள் கதைச்சி விடலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தோம்னா கதைச்சி விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 5 மார்க் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிவர் பேர் எழுதியிருந்தாலே போதும் கிட்டத்தட்ட. அப்படியே அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்து வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் சொல்லிடுறாங்க. நம்ம அலுவியல் சாயில், நான் பிளாக் சாயில், ரெட் சாயில், அடுத்து லேட்ரியல் சாயில், நான் மவுண்டன் சாயில். இந்த 5 சாயில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கேரண்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் அவைலபிள் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. தமிழ்நாடை பற்றி வந்தோம்னா டிரான்ஸ்பரண்ட் ஆஃப் இது ஹைவேஸில் ஸ்டேட் ஹைவேஸு, நான் டிஸ்ட்ரிக்ட் ரோடுவேஸு, நான் இதுமாரி சிட்டி ரோடுவேஸ் பற்றி நான் இது பண்ணுறது தான் நான் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். இல்லை கரெக்டாக பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த டியூட்டிஸ் த ஃபங்க்ஷன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். சேலரி ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டன்ட் இந்தியா இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நான் ஆல்ரெடி சொல்லுவேன் சிவிஸை பொறுத்த வரைக்கும் சேலரி ஃபியூச்சர் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தவிர்க்கவோ கூடாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அல்லது 1 மார்க் ஆன்சர் கேட்கலாம், நான் 2 மார்க் கேட்கலாம், 5 மார்க் கேட்கலாம், 8 மார்க்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா. அடுத்து 39 வந்து பார்த்தீங்கன்னா 39க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேஷனல் இன்கம் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ராடக்ட் டூரிங் த ஃபைனான்ஷியல் இயர். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட் இஸ் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. டேக்ஸ் வந்து வேணால் ரொம்ப ஈஸியான 5 மார்க். ஏன்னா நீங்கள் வந்து பண்ணால் டேக்ஸ்னாலே உங்களுக்கே எல்லாம் தெரியும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் 14 கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு அசல்ட்டாக 5 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 minute ஸ்டூடெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ்னு எக்ஸாம்பிள் கொடுத்ததுனாலே உங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்த 1 மார்க். அது வேணா அதில் வந்தோன்னா டேக்ஸை பற்றி ஒரு கண்டென்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான் நம்ம சேனல் பார்த்தோம் பப்ளிக் எல்லா சாப்டர்ஸோடைய 1ஓட பிக்சர் வேண்டியது இருக்கணும். ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நான் கொடுக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருக்க வேண்டியது இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கொஷினோடைய கண்டென்ட் வரைக்குமா தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ட்ரா த டைம் லைன் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லிட்டு நான் ட்ரா பண்ணி 1915, 1919, 1920, 1930, 1940ன்னு சொல்லிட்டு பக்காவான இந்த 5 பாயிண்ட்டை கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் இருந்தாலும் அடுத்து மற்றபடி வந்து 42 வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இட்டாலி, பெசிபிக் ஓஷன், ஃப்ரான்ஸ், செபரியா, ஜப்பான் எடுத்தாங்க. ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது, செபரியன் இருக்குது, இட்டாலியும் இருக்குது, ஜப்பான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பசிபிக் ஓஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இது மேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் அசால்ட்டாக மார்க் எடுத்துருக்கலாம். 5 மார்க்கில் இருந்ததுன்னா நீங்கள் அசால்ட்டாக 10 5 மார்க்கு மினிமம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு லாஸ்ட் மினிட்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக சொல்கிறேன். மினிமம் 7 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கலாம். நான் கொடுத்த டைம் டேபிள் பிரகாரம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 10 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 15 மார்க் நீங்கள் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 43ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க 8 மார்க் பொறுத்த வரைக்கும். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தான் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண தோணல. நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து வேணும் தயாராகும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்துன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. நான் கொஞ்சம் நல்லா நைட்டு பார்த்துங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கண்ணு மூச்சு படித்ததுக்கு காரணமாக நீங்கள் மே டைமில் உங்களுடைய ரிசல்ட்டு நல்லா எதிர்பார்க்கலாம். பின்னாடி உங்களுடைய ரிசல்ட்டை வந்து எல்லோரும் பாஸ் பண்ணி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய கடல்கிட்ட வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ். யார் யார் எவ்வளோ மார்க் நினைச்சிங்களோ அதை விட பெட்டராக ஒன்று சூப்பராக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 40 அசால்ட்டாக நீங்கள் படிக்காமல் போயிருந்தாலே என்னுடைய சேனலில் வந்து வாட்ச் பண்ணியிருந்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து 44ல் 8 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அப்படி இது பண்ணியிருந்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, டெக்கான் பிளாட்டியூ, இது வந்து பணம் பயோஸ்பியர் ரிசர்வ், ரிவர் கங்கா, பிளாக் சாயில் ரீஜனு, மேட்டூர் டேமு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, பெட்ரோலியம் ரீஜனு எல்லாம் உங்களுக்கு பக்காவாக இது பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வேணால் லைக் பண்ண போகிறீங்க, லைக் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கங்கா ரிவர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் டெக்கான் பிளாட்டியூ, எல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ், மேட்டூர் டேம் எல்லாம் எங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதோடைய ஆன்சர் அது பி ஆப்ஷனை பார்ப்போம். 44ல் காவேரி ரிவர், நீலகிரி, பாயிண்ட் கிளைமேட், புலிகேட் லேக், ஏர்போர்ட்டு, சுகர் கேனு, கோல் மைனிங், இந்தியன் ஓஷனு எங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மேப்பில் இருக்கக்கூடிய ஆன்சர் மொத்தம் ஒருத்தர் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வேணால் புது பேட்ச் 10th-லேருந்து 11th வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும், 11th-லேருந்து 12th வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th-லேருந்து 10th வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி கேட்குறீங்க. அடுத்து வந்தோன்னா நீட்டு பற்றி கேட்குறீங்க. உங்களுக்கான இதுவும் ரெடி பண்ணிங்குது போய்ங்குது. அதை பற்றியும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் வீடியோ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எந்த நியூ எடிஷன் புக்கும் நம்ம இது அப்ளை பண்ண போகிறோம். புக் வீடியோவில் வந்து வேணால் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கைடு யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவும் இது பண்ணும்போது அடுத்து டே பை டே ஸ்டடி பிளானோட உங்களுக்கு படிக்க சொல்ல போகிறேன். நான் ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு 2 மார்க், 2 5 மார்க், 1 5 மார்க் அந்தமாரி மாடலாக இது பண்ண போகிறேன். ஒரு ஸ்டடி டைம் டேபிளோடு உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு இதுவும் செய்ய போகிறோம். அந்த பிளானும் வந்து பார்க்கணுன்னா ப்ரைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து வேணால் ஒரு கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு இது பண்ண போகிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கைடு வந்து வேணால் ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் அந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேணால் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கு வேணால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு 15 வியூஸ் பண்ணால் தான் நான் வந்து வேணால் இந்த வீடியோ வந்து வேணால் பிளான் வந்து வேணால் எக்ஸிக்யூட் பண்ணேன். அடுத்து 17 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு இந்தமாரி இன்னும் நிறைய கொண்டு வரேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேணாம்
ரொம்ப கைடு வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்தமாரி கொண்டு வரது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ், கைடு வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கான்டாக்ட் நம்பரும் தரேன். டேரெக்டாக உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உதவி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ண மாட்டேங்க, ஷேர் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன். சரி, பாய்.